இப்போ ரீசெண்டாக கூட இன்டர்வியூவில் வந்து சின்மயி மேம் சொல்லியிருந்தாங்க, இந்த பரப்பர பறவை வந்து நான் என் கரியரில் பாடினதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பரபர சாங் வந்து எப்படின்னா, நீர்ப்பறவை நான் கதை கேட்ட உடனே அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்டது. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த குடிக்கு அடிமையாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் சார்ந்த படம் இது அப்படின்றது அவர் சார் சொன்னார். ஸோ கேட்ட அந்த குடிகாரனுக்கு முதல் தடவையாக லவ் ஃபார்ம் ஆகுதுன்றது தான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னேன். ஆமையா, அவன் ஃபஸ்ட் டைமாக வந்து எல்லார்ட்டையுமே ஏமாற்றி காசு வாங்குறவன் முதல் தடவையாக ஒரு பொண்ணுகிட்ட போய் காசு வாங்குறான். அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, இவன் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி, இதனால் ஃபஸ்ட் டைமாக எந்த ஆம்பளைனாலும் ஒரு பொண்ணு வந்து தலையில் கை வைக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் அடித்த மாதிரி தான் அடிக்கும். ஏதோ ஒரு 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 கூஸ் பம்ப் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கு ஏதோ ஒன்று ஆகுது. அதில் தான் அவனுக்கு ஒரு பாட்டு ஓப்பன் ஆகுது. இவ்வளோ நாளாக தண்ணியாக போட்டுட்டு இருந்த ஒருத்தன் முதல் தடவை ஏதோ அவனுக்குள்ளே ஒரு ஒரு ஸ்பார்க் அடிக்குது அப்படின்னாரு. நான் நிறைய யோசித்தேன். நிறைய எப்படின்னா, ஒரு நம்ம வேறு மாதிரி ஏதாவது அவனுக்குள்ளே ஒன்று லோவில் போகலாம், இல்லைன்னா வேறு மாதிரி ஒரு ஒரு ஹை பிச்சில் ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் யோசித்தேன்.